வணக்கம் நேயர்களே. இந்த ஒரு வீடியோவில் நாம் ரொம்ப 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 மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் ஒரு செய்தியை இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சற்று முன்பு அதிமுகவின் ஆலமரம் சரிந்தது. ஒரே மிகப்பெரிய அளவில் பரபரப்பு. என்ன ஏது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கூட உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுகவில் நிறைய விதமான பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது, உங்களுக்கும் தெரியும். இபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொருத்தரையாக கலட்டி விட்டு வந்தார். கதை நமக்கு தெரிஞ்சது தான். முதலாவதாக சசிகலா அவர்கள், ரெண்டாவதாக தினகரன் அவர்கள், மூணாவதாக ஒரு முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்களை கலட்டி விட்டு இப்போ கட்சி மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது அப்படின்றது மிகவும் அறிந்த ஒரு விஷயமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்போதைக்கு செங்கோட்டையன் அவர்களையும், அதாவது அதிமுகவின் மிக தீவிர அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் மிக தீவிர விசுவாசியாக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக கலட்டிவிட பார்க்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனால் அதிமுக பல முன்னணி நிர்வாகிகள் கூட பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனும் கலண்டு விடுவார் போல, இப்படியே ஒவ்வொரு நபராக கலந்து கொண்டே போனால் கட்சி அடுத்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிப்பது கடினம் என்ற ஒரு சூழ்நிலைக்கு சொல்லாமல் கொள்ளாமல் மனதிற்குள் வைத்துக்கொண்டு பல நபர்கள் நிர்வாகிகள் அங்கு இருக்கிறார்கள் என்று செய்தியும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆம், அப்படித்தான் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார். கட்சியை விட்டு நீக்கிய யாரையும் நான் சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று கூறியிருக்கிறார். அதாவது சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக கட்சியை விட்டு நீக்கியவர்கள், அதிமுகவினால் நீக்கியவர்கள். இந்த மூவரையும், இந்த 3 பேர் வைத்துள்ள எந்த ஒரு நபர்களையும் நான் நினைத்து கொள்ளவே மாட்டேன். என் உயிரை விட்டாலும் விடுவேன். நான் நினைத்து கொள்ளவே மாட்டேன் என்று ஒரே விடாப்பிடியாக அதிமுக உட்கட்சி நிர்வாகிகளிடம் புலம்புகிறாராம். அவருடைய பாணியை குறைத்து கொள்ள மாட்டுகிறார். தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்லுகிற மாதிரி தன்னுடைய விடாப்பிடியில் பிடிவாதமாக இருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படி இருக்கையில் கண்டிப்பாக நமது கட்சி ஜெயிப்பது மிகவும் கடினம்தான் என்று அரசல் புரசலாக உள்ளுக்குள்ளேயே புலம்புகிறார்களாம் மிக முக்கியமான நிர்வாகிகள். இதனால் பார்த்தீர்கள் என்றால் அதிமுகவின் ஆலமரம் சரிந்தது. இப்படி சரிந்ததால் ஒரே பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே வரணும் அப்படின்னா நம்முடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நம்ம அடுத்த காணொளி காட்சியிலும் இதை பற்றி நம்ம பேசுகிறேன். நன்றி.